விரைவாகவும் நீங்க வந்து ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு எப்பவுமே வீட்டில் வந்து என்ன இருக்கும், நம்மள ஒரு லாரி டியூபோ இல்ல கார் டியூபோ இல்ல சைக்கிள் டியூப் கூட காத்தடிச்சு அவர்கள் மீதாக மீட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களும் கரை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மீட்க தயார் நிலையில் மீட்பு காத்துக் கொண்டிருக்கிறது. அவர்கள் இன்று மிக அழகாக கரை பகுதியில் வந்துவிட்டார்கள். அவர்களாக கரை பகுதியில் வந்துவிட்டார்கள். அவர்கள் முதலாவதாக அவர் பகுதியாக மீட்கப்பட்டார்கள். அவர்களாக வந்துவிட்டார்கள். ரெஸ்ட் மெத்தட் மூலமாக இவர்களை மீட்டு மேலே ஃபர்ஸ்ட் ஸ்தலத்துக்கு எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்தபடியாக அவரும் இங்கே கரைப்பகுதிக்கு வந்துவிட்டார். அவரும் இங்கே கரைப்பகுதிக்கு போட்டு மூலமாக இங்கே பெற்று வந்துவிட்டார்கள். அவர்களை மீட்டு மேலே டாக்டர் மூலமாக அவர்களை மீட்டுவிட்டார்கள். லைபாய் மூலமாக மீட்டு பெற்று வந்தவர்களை இங்கு மீட்டுக் கொண்டு அவர் பேரன்ஸ் அவர்களை மீட்டு இரண்டாவதாகவும் அவர் கட்டில கட்டியிருக்காங்க. அவரும் கட்டமைத்து கொண்டு வருபவர்கள் பாருங்க. அவர் நகர்ந்து இருக்கார் பாருங்க. நகர்ந்து கொண்டு இருப்பவர்களை தீயணைப்பு துறையினர் அப்புறம் மீட்டு கரைப்பகுதியில் அழைத்து வருகிறார்கள். நம் வீடு முழுவதும் தண்ணீர் சூழ்ந்துவிட்டால் என வரும் வடகிழக்கு பருவமழை காலங்களிலே பள்ளமான இடங்களிலே நமது வீடு சூழ்ந்து தண்ணீர் தேங்கிவிட்டிருந்தால் அங்கு நமது வீட்டில் உள்ள இந்த கேன்களை பயன்படுத்தி நிறுந்து கொண்டிருப்பவர்களை நமது வீட்டு கரைப்பகுதியில் அழைத்து கொண்டிருக்கிறோம். தீயணைப்பு வீரர் அவரை அழகாகிறது. அவர் வந்து நீச்சல் தெரியாதவர்கள் அவர் வந்து அதையே வந்து ஒரு போட்டா பயன்படுத்தி அந்த நகர்ந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை வந்து தீயணைப்பு வீரர்கள் மீது மீட்பு குழுவிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள். மீட்பு குழு அவர்களை மீட்டு உடனடியாக அவர்களுக்கு கஷ்டம் வழங்க இதை அழைத்துக் கொண்டு சென்றிருக்கிறார்கள். அவர் வந்து ஸ்ட்ரக்சர் மூலமாக அவர்களை அழைத்து கட்சி வர்றது நம்மளை வீதியில சூழ்ந்து கொண்டுச்சுன்னா நம்ம வந்து எப்படி கட்சி இருக்கிறது பார்க்கலாம். ஒரு காலி வாட்டர் பாட்டில் தான் ஒரு இடுப்புல வந்து லைனா கட்டியிருக்காங்க. அவர் மகிழ்ந்து இருக்காரு பாருங்க. அவர் எவ்வளவு நேரம் வேணாலும் மகிழ்ந்து கொண்டிருக்கலாம். அவர் ரெஸ்டிக்கு வந்து அவர்களை அழகாக காப்பாற்றலாம். ஆண்கள் பெண்கள் மாணவர்கள் நீச்சல் தெரியாதவர்கள் நீச்சல் தெரிந்தவர்கள் ரொம்ப நேரம் வந்து தண்ணீர் நீந்த முடியாது. இந்த மாதிரி சூழ்நிலையில வாட்டர் பாட்டில் வீட்டில் எப்பவுமே காலி பாட்டில் இருக்கும். ஒரு 10 பாட்டில் வந்து நம்ம ஒரு கயிறு மூலமா கட்டி இடுப்பில் கட்டி கொண்டால் நீரில் மிதந்து கொண்டே இருக்கலாம். அரை மணி நேரம் 1 மணி நேரம் நீரில் மிதந்து கொண்டிருக்கலாம். அவர்களை மீட்பு குழுவினர் வந்து அவரை கரையோரமாக அழைத்து வந்து அவர்களை நாம் காப்பாற்றலாம். இப்படிப்பட்ட ஒரு மீட்பு அந்த கார அழகாக நம்பினது கார் அதிகமாக பாதிக்கப்பட்டவர்கள் காங்கிரஸ் நிர்வாகிகள் மூலமாக மருத்துவமனையில் அழைத்துள்ளோம். அடுத்தபடியாக நம்ம பார்த்தோம்னா அது மூலமா பாருங்க